ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு. நான் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 வெண்டைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காயை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சு 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி காஞ்ச மிளகாவும் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி 2 துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய் 4 பொருளையும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி வச்சுக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ துவரம்பருப்பு பச்சரிசியோட வதக்கி வச்ச 4 பொருளையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மோர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க. அது வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணாதீங்க. இப்போ கரைச்சி வச்ச மோர் குழம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடணும். லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காயும் மோர் குழம்போடு சேர்த்துக்கங்க. அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேணும்னா வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பை மோர் குழம்போடு சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நுர பொங்கி வந்தோடனே மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை கட்டி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் அடித்து மோர் குழம்போடு சேர்த்துக்கோங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.